நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க. பட் அந்த தூக்கம் ஹாஃப் கான்ஷியஸா இருக்கு. அதாவது உங்களுக்கு தூங்குறப்ப உங்கள சுத்தி நடக்கிறது தெரியுது. பட் அதுக்கு உங்களால ரியாக்ட் பண்ண முடியல. அந்த தூக்கத்துல இருந்து எந்திரிக்கவும் முடியல. இந்த மாதிரி நடக்கக்கூடிய சம்பவத்தோட பேரு ஸ்லீப் பேரலைசிஸ். நம்ம வாழ்க்கையில அட்லீஸ்ட் ஒரு தடவையாச்சும் எல்லாரும் இந்த ஸ்லீப் பேரலைசிஸை உணர்ந்திருப்போம். உங்களுக்கு ஏதோ மோசமான கனவு வரும். கனவுல பேய் வந்து உங்களை பயமுறுத்தும். அதுக்காக ரியாக்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க. பட் உங்களால எந்திரிக்கவே முடியாது. இது ஒண்ணு. ரெண்டாவது, உங்களை சுத்தி நடக்கிற சம்பவம் உங்க காதுல கேட்கும். தூக்கத்துல வெளியே உண்மையாவே நடக்கிற சம்பவம் உங்களுக்கு ஒரு கனவு மாதிரி ஃபீல் ஆகும். இதுக்கான முக்கியமான ரீசன் ஸ்லீப் சைக்கிள் இஷ்யூன்னு சொல்லுவாங்க. இதுல தூக்கத்துல இருக்க உங்க மூளை உங்களோட உடம்பு முடிக்கிறதுக்கு முன்னாடியே சீக்கிரம் முடிச்சிடும். ரீசன், உங்களுக்கு ப்ராப்பர் தூக்கம் இல்லாமையும் ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு நிலைமை வரும். நான் மேல சொன்ன ரெண்டு டைப்பையுமே நான் நிறைய டைம் உணர்ந்திருக்கேன். கனவுன்னு நினைச்ச ஒரு விஷயம் முழிச்சப்பறம் தான் உண்மையாவே அது நான் தூங்கிட்டு இருக்கப்ப நடந்த விஷயம்னு தெரிய வந்திருக்கு. சில டைம் முழிச்சப்பறம் அது நைட்டா பகலான்னு கூட எனக்கு சந்தேகம் வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்க என்னைக்காச்சும் அனுபவிச்சிருக்கீங்களா? இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தா அந்த சம்பவத்தை பத்தி கமெண்ட் பண்ணுங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கட்டும். நம்ம நாளைக்கு வேற வீடியோல பார்ப்போம்.